പറയുന്നത് ഇവിടുത്തത് പിന്നെ മുട്ടറക്കലാണ്. നാളികേരം മുട്ടറക്കൽ, കോക്കനട്ട് ബ്രേക്കിംഗ്. அது காடம்புழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வேறு மாதிரி இருந்ததுங்க. அதாவது காடம் அழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் தான். ഒരു പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത് ശ്രീകോവിലിനകത്ത് വെച്ചിട്ടാണ് മുട്ടറക്കൽ. ഈ മുട്ടറക്കൽ പല ക്ഷേത്രങ്ങളിലുണ്ടെങ്കിലും നമ്മുടെ ഈ കടമ്പുഴ ദേവിയുടെ മുൻ ஒரு பெரிய இணைய காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? அது எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான கோவில் பதிவு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, அதாவது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆமாம் நண்பர்களே, அதாவது மலப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இன்னொரு கோவில், அதாவது காடம்புழா பகவதி சேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு கோவில் தான் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா இதே மலப்புரம் மாவட்டத்தில் நம்மளோட திருமந்தம் குன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவதி கோவில் பார்த்தோம், அதாவது ஒரு பத்ரகாளி கோவில் பார்த்தோம். சேம் அந்த கோவிலேருந்து இந்த கோவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 22 கிலோமீட்டர் வரும். அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மலப்புரத்துலேருந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ மலப்புரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காடம்புழா பகவதி சேத்திரம் அப்படின்றது இன்றைக்கான தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, காடம்புழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வேறு மாதிரி இருந்ததுங்க. அதாவது காடம் அழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் தான் மாறி மாறி காடம்புழாவாக மாறிச்சு. அது என்ன காடம் அழா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, காடம் அப்படின்னு சொன்னால் வேடன், அதாவது நம்மளுடைய சிவனுடைய அவதாரமான இங்கே வேடன், அந்த ரூபம் வந்துட்டு வேடனாக எடுத்தது இங்கே. ஸோ அந்த வேடன் வந்துட்டு தன்னோட அம்பை எடுத்து துளையிட்டது, அந்த துளை தான் பார்த்திங்க அப்படின்னா அழா, அதாவது வேடன் போட்ட துளை, அந்த அதுதான் பேர் பார்த்திங்க அப்படின்னா காடம் அலான்னு இருந்தது. ஸோ அதுதான் முன்னாடி கூப்பிட்டுன்னு சொல்லுது. ஸோ அந்த பேர் தான் முன்னாடி வந்து எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாறி 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 என்ன ஆச்சு அப்படின்னா காடம் அழா அப்படின்ற ஊர் பேர் வந்துட்டு காடம்புழாவாக மாறிடுச்சுங்க. ஸோ இதுதான் இந்த ஊரோட சரித்திரம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த காடம்புழா பகுதியில் கூடிய இந்த பகவதியான, அதாவது பார்வதி ரூபம், அதாவது பார்வதி வந்துட்டு இந்த இடத்துல குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிலை அண்ட் வனதுர்கையாகவும் சொல்லப்படுது. ஏன்னா காட்டுக்கு மத்தியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, அதாவது சங்கராச்சாரியார், அதாவது அவர் வந்து இந்த கோவிலை கண்டுபிடிச்சி, அதாவது தேவி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கோவில் தெரிய வந்திருக்கு, அதாவது பார்வதி இங்கே குடியிருக்கிறாங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கோவில்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோவிலை தான் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான கோவில் தரிசனத்தில், அதாவது காடம்புழா பகவதி சேத்திரம் இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய சரித்திரங்களையும் அண்ட் விசேஷங்களையும் அண்ட் வழிபாடுகளும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காடம்புழா கேரளத்திலும் தென்னிந்தியாவிலும் அனைவரும் அறியப்படும் ஒரு புனித ஸ்தலமாகும். இந்த புனித ஸ்தலத்தில் பல நூறு வருடங்களாக ஆட்சி புரிந்து வருகிறாள் அகிலத்தின் அன்னையான பார்வதி தேவி. சிவனும் சக்தியும் இந்த சர்வலோகத்தின் அம்மையும் அப்பனும் என்று அனைவரும் அறிவார்கள். இருப்பினும் அவர்கள் எடுக்காத அவதாரங்கள் இந்த பூலோகத்தில் எதுவும் இல்லை. அங்கனம் அம்மையான அன்னை சக்தி பார்வதி தேவி அவதாரம் எடுத்து வனதுர்கை ரூபத்தில் காடம்புழா பகவதி என்ற பெயரில் நிலை நின்று காட்சி தந்த வண்ணம் இருக்கிறாள் இந்த பகுதியில்.
மலப்புரம் மாவட்டத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். பொதுவாக நாம் தரிசனம் செய்யும் ஒவ்வொரு கோவிலிலும் விக்கிரக சிற்பங்கள் சுயம்பு மூர்த்திகள் என்றுதான் அமைந்திருக்கும். ஆனால் இந்த காடம்புலா பகவதி ஆலயத்தில் அப்படி ஒரு எந்த ரூபத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. ஆம், இது சத்தியம் நிறைந்த உண்மை. இப்போது இந்த பதிவு காணும் அனைவரின் மனதுக்குள் ஒரு கேள்வி உண்டாகும். அப்பொழுது தேவி எங்கே இருக்கிறாள் என்று. ஆமாம், சொல்கிறேன் கேளுங்கள். துன்பம் போக்கும் துர்க்கை எண்ணை ஒரு சிறு துளையில் அமர்ந்து குடிகொண்டிருக்கிறாள். அத்துளையே இந்த மூலஸ்தான கடவுளாகவும் பார்க்கப்படுகிறது. ஆம், இது அதிசயம் நிறைந்த உண்மை. துளையில் இருக்கும் இந்த தேவியின் சரித்திரத்தை இப்பதிவில் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்வோம். பஞ்ச பாண்டவர்களில் 5 பேரில் அர்ஜுனனும் ஒருவன் என்று நாம் அறிவோம். அவனது சிறப்பு வில்வித்தையில் பெயர் பெற்றவன் என்றும் நாம் அறிவோம். அப்படி இருக்கையில் வில்வித்தை கலையில் பெயர் பெற்ற அர்ஜுனனுக்கோ சிவனின் அஸ்திரத்தில் ஒன்றான பாசுபத என்ற அஸ்திரத்தை பெற எண்ணினான். இதற்காக அவன் பரமேஸ்வரனான சிவபெருமானை எண்ணி கடும் தவத்தை செய்தான். அவனது கடும் தவமானது சிவனின் மனதை குளிர வைத்து அவனது தவத்திற்கான காரணத்தையும் அறிய வைத்தது. தவத்தில் இன்பமடைந்த சிவபெருமான் அவனது தவத்தின் பலனை அவனுக்கே கொடுக்க முடிவும் செய்தார். இருப்பினும் சிவபெருமானுக்கு மனதில் ஒரு சிறு தயக்கம். காரணம், வில்வித்தையில் சிறப்பு கொண்ட அர்ஜுனனுக்கு தன்னை விட சிறந்த வில்வித்தைக்காரன் இந்த உலகில் எவரும் இல்லை என்று அவனுள் ஒரு கர்வம் இருந்தது. இக்காரணமே சிவபெருமான் தவப்பலனை அர்ஜுனனுக்கு கொடுக்க தயக்கமாகவும் இருந்தது. இதனை அறிந்த அன்னை பார்வதி அர்ஜுனனுக்கு கொண்ட கர்வத்திற்கு ஒரு சிறந்த பாடத்தை புகுட்டி பின்பு அத்தவப்பலனை அவனுக்கு கொடுக்கலாம் என்றும் சிவபெருமானிடம் கூறி முடிவு செய்தார்கள். இதற்காக கைலாயத்தின் கடவுளான சிவனும் சக்தியும் வேறு உருவத்தில், அதாவது சிவபெருமான் வேடுவனாகவும் சக்தி வேடுவ பெண்ணாகவும் உருவெடுத்து பூலோகத்தை அடைந்தனர். கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த அர்ஜுனனை அவனது தவத்தை கலைப்பதற்காக துரியோதரனால் அனுப்பப்பட்ட மூகாசுரன் என்ற ஒருவன் பன்றி வடிவில் வந்து அர்ஜுனன் தவத்தை கலைக்க முற்பட்டான். இதனை அறிந்த வேடுவனான சிவபெருமான் தன்னிடம் இருந்த அம்பு ஒன்றை எடுத்து அப்பன்றியை கொல்ல முயன்றார். இதேபோல் அர்ஜுனனும் தவத்திலிருந்து பன்றி வருவதை அறிந்து அவனும் அம்பு எய்தி அப்பன்றியை கொல்ல முற்பட்டான். இருவரும் அம்பு எய்தியதில் சிவனின் அம்பு பன்றியை கொன்றது. இதனை கண்ட அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்த தன்னை விட ஒரு வேடுவன் எய்த அம்பு பன்றியை கொன்றதை அறிந்து அர்ஜுனன் கோபம் கொண்டான். உடனே அந்த வேடுவனை, அதாவது சிவனை நோக்கி பல அம்புகளை எய்தான். அர்ஜுனன் எய்த அம்புகள் அனைத்தும் சிவனை நோக்கி வருவதை அறிந்த அன்னை பார்வதி அம்புகள் அனைத்தையும் பூக்களாக மாற்றி சிவபெருமான் மீது விழச் செய்தார். இதனை கண்ட அர்ஜுனன் வந்திருப்பது அம்மையும் அப்பனான சிவபெருமானும் என்றறிந்து தான் செய்த தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு பின்பு சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் என்ற அஸ்திரத்தை வரமாக பெற்றான். இந்த நிகழ்விற்கு பிறகு சிவனும் பார்வதியும் பூலோகத்தில் வேடுவனாகவும் வேடுவ பெண்ணாகவும் இக்காடுகளில் உலா வந்தனர். அப்போது பார்வதி அன்னைக்கு தாகம் ஏற்பட அந்த தாகத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் அம்பு ஒன்றை எடுத்து பூமியின் மீது துளையிட்டு கங்கையை வரவழைத்து அன்னையின் தாகம் தீர்த்தார். இப்படித்தான் இந்த துளை உருவானது. இப்படி இருக்கையில் ஆதிசங்கராச்சாரியார் என்ற ஒருவரை நாம் அனைவரும் அறிவோம். அவர் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு இக்காடுகள் வழியே பயணம் செய்த போது ஒரு அதீத சக்தி வாய்ந்த
கண்களை பறித்த ஒளி ஒன்றைக் கண்டார். அதனை பின்தொடர்ந்த அவர் அந்த ஒளி ஒரு சிறு துளையில் மறைவதையும் கண்டார். பின்னர் அந்த ஒளி யார் என்று தனது ஞான கண்களால் அறிந்த அவர் அன்னை பார்வதி என்பதையும் புரிந்து கொண்டார். அத்துளை அருகே சென்ற அவர் உச்ச வெப்பம் கொண்ட அன்னை இங்கேயே நிலையிறக்க முடிவு செய்ததையும் அறிந்து கொண்டார். பின்பு ஆதிசங்கராச்சாரியார் அன்னையின் வெப்பத்தை குறைக்க நரசிம்மம் மற்றும் சுதர்சனம் சக்கரத்தை நிறுவி அன்னையை அத்துவாரத்தினுள்ளேயே அமர்ந்து காட்சி கொடுக்க வழிவகையும் செய்தார். அதன் பின்னர் அன்னை தேவி பகவதியான பார்வதி இங்கு குடிகொண்டிருக்கிறாள் என்று அறியப்பட்டது. இச்சரித்திரமே இந்த துளையில் இருக்கும் காடம்புலா பகவதியின் சரித்திர கதையாகும். ஆதலால் இந்த துளையானது காடம்புலா பகவதியின் இருப்பிடமும் ரூபமாகவும் பார்க்கப்படுகிறது. பிரத்யேகமான அந்த துளையை பூஜை செய்பவர்களை தவிர நாம் அனைவரும் பார்க்க இயலாது. தற்பொழுது வரும் பக்தர்கள் அன்னையை தரிசிக்கும் பொருட்டு பஞ்சலோக விக்கிரக சிலையான அம்பிகை முகம் கொண்ட உருவத்தை அத்துளையின் மேலே உட்பகுதியில் வைத்து இன்று வரை வழிபடப்படுகிறது. இதேபோல் வேடுவனான உருவெடுத்த சிவபெருமான் இந்த தேவியின் ஆலயத்திற்கு சற்று தொலைவில் மாடம்பியார்காவு என்ற பகுதியில் கிராதமூர்த்தியாக அமர்ந்து காட்சி கொடுக்கிறார். மேலும் பல சிறப்புமிக்க வழிபாடுகளும் பல சுவாரஸ்ய தகவலும் கொண்டுள்ள இந்த ஆலயத்தின் விசேஷங்களை இப்பதிவில் நாம் தொடர்ந்து காண்போம். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, துரிதே நாராயணா, வரதே நாராயணா. இங்கு துரிதே நாராயணா என்பது அன்னை துர்க்கையை குறிக்கக்கூடியதாகும். அம்மே தேவி சரணம். ஸோ வணக்கம் நண்பர்களே, அதாவது இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய காடம்புலா பகவதி சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோவில் வீடியோ எடுக்க, அதாவது ஷூட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்து யாரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் இருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஸோ இவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ இவர்கிட்ட இந்த கோவிலை பற்றி விசேஷங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரம் ஏட்டா. നിങ്ങളുടെ പേരേട്ടാ? പേര് ബിനേഷ് കുമാർ. ബിനേഷ് കുമാർ. ഇവിടെ എന്താ വരുന്നത്? ഞാൻ ഇവിടുത്തെ എക്സിക്യൂട്ടീവ് ഓഫീസർ. എക്സിക്യൂട്ടീവ് ഓഫീസർ. ഓക്കെ കേട്ടോ. എത്ര വർഷമുള്ളത്? ഞാൻ മലബാർ ദേവസ്വം ബോർഡിനുള്ള കീഴിലുള്ള ക്ഷേത്രമാണ്. അവിടുന്ന് ഡെപ്യൂട്ടേഷൻ വ്യവസ്ഥയിൽ വരുന്നതാണ്. അപ്പോൾ കഴിഞ്ഞൊരു വർഷമായിട്ട് ഇവിടെ ഉണ്ട്. ഇനി ഒരു വർഷം കൂടി. ശരി. ഓക്കെ ഓക്കെ. ഈ കാടമ്പുഴ ഭഗവതി ക്ഷേത്രത്തെ എന്തെങ്കിലും പറയാൻ പറ്റുമോ? കാടമ്പുഴ ഭഗവതി ക്ഷേത്രം എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ ദക്ഷിണേന്ത്യയിൽ തന്നെ, സൗത്ത് ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും അറിയപ്പെടുന്ന ഭഗവതി ക്ഷേത്രങ്ങളിൽ ഒന്നാണ്. നമുക്ക് ഇവിടെ കേരളത്തിൽ നിന്ന് അകത്തുനിന്നും കേരളത്തിൽ നിന്ന് പുറത്തും പ്രധാനമായിട്ടും തമിഴ്നാട്, ആന്ധ്ര, കർണാടകം ഇത്രയും സ്റ്റേറ്റിൽ നിന്നും പിന്നെ മറ്റു പല സ്റ്റേറ്റിൽ നിന്നും വരുന്നുണ്ടെങ്കിലും പ്രധാനമായിട്ടും സൗത്ത് ഇന്ത്യയിലുള്ള എല്ലാ സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്നും ധാരാളം ഭക്തജനങ്ങൾ ദിവസവും വരുന്ന ഒരു ഭഗവതി ക്ഷേത്രമാണ്. ഇവിടെ ദേവിയുടെ കടാമ്പുഴ ഭഗവതി എന്ന് പറയുന്നത് സ്വയംഭൂവാണ്. ഇത് ശങ്കരാചാര്യര് പ്രതിഷ്ഠ നടത്തിയതായിട്ടാണ് കണക്കാക്കപ്പെടുന്നത്. പിന്നെ എന്താ പറഞ്ഞാൽ ഇതിവിടെ കാനന ക്ഷേത്രം എന്നുള്ള രീതിയിലാണ് അറിയപ്പെടുന്നത്. പാർവതിയാണ്. അപ്പോൾ ക്ഷേത്രമായിട്ട് ബന്ധപ്പെട്ട ഐതിഹ്യമുണ്ട്. ഇവിടുത്തെ പ്രധാന വഴിപാടുകൾ എന്ന് പറയുന്നത് കടാമ്പുഴ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട വഴിപാട് ഇവിടുത്തത് പിന്നെ പൂമുടൽ ആണ് ഏറ്റവും പ്രശസ്തിയായിട്ട ക്ഷേത്രമാണ്. പക്ഷെ ആ വഴിപാടിന്റെ പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത് ഇപ്പൊ 2045 വരെയുള്ള വഴിപാട് പിന്നെ ബുക്കിംഗ് ആയി കഴിഞ്ഞു. 45 വരെ ബുക്കിംഗ് ആയി കഴിഞ്ഞു. അതും 2000 ബുക്കിംഗ് ആയി കഴിഞ്ഞു. അപ്പൊ 2024 അപ്പോൾ 24 വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ ബുക്കിംഗ് എടുത്തപ്പോൾ അത് 2045 വരെ. ഇപ്പൊ നമ്മൾ അതുകൊണ്ട് ബുക്കിംഗ് നിർത്തി വെച്ചിരിക്കുകയാണ്. ഈ പൂമുടൽ വഴിപാടിന് ഒരു ദിവസം ഒരു പിന്നെ ഭക്തനാണ് പൂമുടൽ ചെയ്യാൻ കഴിയുക. ഒരു ദിവസം ഒരാൾക്ക്. ഒരു വർഷം 365 വഴിപാട് അതങ്ങനെ ചെയ്യാനുള്ള അതാണ് ക്ഷേത്രാചാരം. ഇനി ബുക്കിംഗ് ഞങ്ങൾ ചെയ്യണമെങ്കിൽ ഇപ്പൊ 2045 കൂടിയുള്ള ആളുകളാണ്. പലരും അതിൽ ഒരുപാട് പ്രശ്നം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് ഈ വഴിപാട് മുൻപ് ബുക്ക് ചെയ്ത ആളുകൾക്ക് ഇപ്പൊ ഞാൻ പറഞ്ഞില്ല 20-25 വർഷം കഴിഞ്ഞിട്ടാണ് കിട്ടുന്നത്. അപ്പൊ ഇനിയിപ്പോ ഇങ്ങനെ ഇൻഡെഫിനിറ്റ് ആയതുകൊണ്ട് നമ്മൾ തൽക്കാലം ബുക്കിംഗ് അന്ന് നിർത്തി വെച്ചു. ഇനി നമ്മളത് പിന്നെ വരുന്ന ആളുകളുടെ കുറെ വഴിപാട് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ
പിന്നീട് ബുക്കിംഗ് എടുക്കുന്നതിനെ പറ്റി ആലോചിക്കും. അതായത് ഇപ്പൊ നിലവിലത് ബുക്കിംഗ് പിന്നെ നമുക്ക് പ്രായോഗികമാണ്. പിന്നെ മറ്റൊരു വഴിപാട്, പിന്നെ പ്രധാന വഴിപാട് എന്ന് പറയുന്നത് ഇവിടുത്തത് പിന്നെ മുട്ടറക്കലാണ്. നാളികേരം മുട്ടറക്കൽ, കോക്കനട്ട് ബ്രേക്കിംഗ്. അത് ഭക്തജനങ്ങൾ അവരുടെ പ്രയാസങ്ങളൊക്കെ നാളികേരത്തിന്റെ രൂപത്തിൽ വഹിച്ച് നമ്മുടെ ദേവിയുടെ മുന്നിൽ മുട്ടറത്ത്. ഇവിടുത്തെ ഒരു പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത് ശ്രീകോവിലിനകത്ത് വെച്ചിട്ടാണ് മുട്ടറക്കൽ. ഈ മുട്ടറക്കൽ പല ക്ഷേത്രങ്ങളിലുണ്ടെങ്കിലും നമ്മുടെ ഈ കടമ്പുഴ ദേവിയുടെ ശ്രീകോവിലിന്റെ ഉള്ളിൽ വെച്ചിട്ട് നമ്മുടെ ചെയ്യുന്ന ഭക്തന്റെ ഏത് മുട്ടാണോ ഉദ്ദേശിക്കുന്നത് അത് അയാളുടെ പേരും നക്ഷത്രവും ഒക്കെ വായിച്ച് ഭക്തന്റെ മുന്നിൽ വെച്ച് തന്നെ മുട്ടറക്കുന്നു. അപ്പൊ അതിനാണ് ഇവിടെ ഏറ്റവും കൂടുതൽ ആളുകളുള്ളത്. മുട്ടറക്കല് ഏറ്റവും പിന്നെ തിരക്കുള്ള ദിവസങ്ങളൊക്കെ ആയിരക്കണക്കിന് 20,000 25,000 വരെയൊക്കെ പോകുന്ന ദിവസങ്ങൾ ഉണ്ടാവാറുണ്ട്. അത്രയും എണ്ണവും നാളികേരം. അതിനാണ് ഇവിടുന്ന് ഏറ്റവും കൂടുതൽ ആളുകൾ. അത് എല്ലാ ദിവസവും നട തുറന്നിരിക്കുന്ന സമയത്ത് നടത്തും. ക്ഷേത്രത്തിൽ നട തുറക്കുന്നത് രാവിലെ 4 മണിക്ക് നട തുറക്കും. അത് കഴിഞ്ഞ് 5 മണി മുതൽ മുട്ടറക്കൽ ആരംഭിക്കും. ഈ 5 മണി കഴിഞ്ഞാൽ സാധാരണ ദിവസങ്ങളിൽ 12 മണി വരെ മുട്ടറക്കൽ നടക്കും. ഇനി രാവിലെ 11 മണിക്ക് നമ്മൾ കൗണ്ടർ ക്ലോസ് ചെയ്യും. 11 മണി വരെ മുട്ടറക്കാൻ പിന്നെ ചീട്ടാക്കുന്ന എല്ലാ ഭക്തർക്കും അത് കഴിയുന്നത് വരെ. അപ്പോൾ ഞങ്ങൾ തിരക്കുള്ള ദിവസങ്ങളും നട അടയ്ക്കാൻ കഴിയാറില്ല. അപ്പോൾ ഏറ്റവും തുടർച്ചയായിട്ട് അല്ലെങ്കിൽ 12 മണിയോടുകൂടി നട അടക്കും. പിന്നീട് 3:30 3:30 ഉച്ചയ്ക്ക് ശേഷം തുറക്കും. പിന്നെ 7 മണി വരെ. 7 മണി കഴിഞ്ഞാൽ പാർവതി ദേവി നമ്മുടെ തൊട്ടടുത്തൊരു ക്ഷേത്രമുണ്ട്, ഇതുപോലെ അധികമായി ബന്ധപ്പെട്ട മാടമ്പിയാർക്കാവ് ക്ഷേത്രമുണ്ട്. മാടമ്പിയാർക്കാവ് അവിടെ കിരാത മൂർത്തിയായിട്ടുള്ള പരമശിവനാണ് അവിടുത്തെ. അപ്പൊ ഇവിടുത്തെ ദേവി 7 മണി കഴിഞ്ഞാൽ അവിടേക്ക് പോകുന്നു എന്നുള്ളൊരു ഐതിഹ്യമുള്ളതുകൊണ്ട് 7 മണിക്ക് നടക്കും. സാധാരണ നമ്മൾ പിന്നെ ക്ഷേത്രങ്ങളിൽ 7 മണിക്ക് ശേഷം ഉണ്ടാവാറില്ല. ഗുരുവായൂരൊക്കെ ആണെങ്കിൽ 7 മണിക്ക് ശേഷം. അപ്പൊ ഇവിടെ നമ്മൾ 7 മണിയോട് കൂടിയിട്ട് ദർശനവും നടയടക്കലൊക്കെ കഴിയും. അപ്പൊ പാർവതി 7 മണിക്ക് ദിവസം അവിടെ പോകുന്നതാണ് ഐതിഹ്യം പറയുന്നത്. ആ ക്ഷേത്രത്തിലും ആളുകൾ ഇപ്പം പോകുന്നുണ്ട്. മാടമ്പിയാർക്കാവ് കിരാതമൂർത്തി ക്ഷേത്രം. ഇതിന്റെ ഒരു പിന്നെ അനുബന്ധ ക്ഷേത്രമായിട്ടാണ് കണക്കാക്കുന്നത്. ഇവിടെ പിന്നെ മറ്റുള്ള പുഷ്പാഞ്ജലി, മറ്റുള്ള വഴിപാടുകൾ, ഒരുപാട് വഴിപാടുകളുണ്ട് ഈ മുട്ടറക്കൽ കൂടാതെ. പിന്നെ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ ഇവിടെ ദേവസ്ഥയിൽ വരുന്ന ആളുകൾക്ക് മുട്ടറക്കാനുള്ള അതുപോലെ തന്നെ ദർശനം നടത്താനുള്ള എല്ലാ ക്രമീകരണങ്ങളും ചെയ്യുന്നുണ്ട്. അതുകൂടാതെ നമ്മൾ വരുന്ന രാവിലെ ഇവിടെ എത്തുന്ന ഭക്തർക്ക് പ്രഭാത ഭക്ഷണം കൊടുക്കുന്നുണ്ട്, ദേവസ്വം കൊടുക്കുന്നുണ്ട്. ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് അത് 7 മണി മുതൽ ഒരു 9 മണി വരെ നമ്മളെല്ലാ ഭക്തർക്കും കൊടുക്കും. നമ്മൾ ഊട്ടുവരയിൽ വെച്ചിട്ട് അത് കൊടുക്കും. അത് കഴിഞ്ഞാൽ 11:30 മുതൽ പിന്നീട് ഒരു 2-3 മണി വരെയൊക്കെ നമ്മൾ ഉച്ചഭക്ഷണം കൊടുക്കും. പ്രസാദ ഊട്ടായിട്ട് 3 മണി വരെ. തിരക്കുള്ള ദിവസങ്ങളിൽ 3-3:30 വരെയൊക്കെ ഉണ്ടാവാറുണ്ട്. അതിന് ഇവിടെ ഇരുന്ന് എല്ലാ ഭക്തർക്കും അത് കൊടുക്കാനുള്ള പിന്നെ ക്രമീകരണങ്ങൾ നമ്മുടെ ദേവസ്ഥയിൽ ഉണ്ട്. എല്ലാ ഭക്തർക്കും പ്രസാദ ഊട്ട്, ദേവിയുടെ പ്രസാദ ഊട്ട് കൊടുക്കാനുള്ള സംവിധാനം ഉണ്ട്. പിന്നീട് അതുകൂടാതെ നമ്മൾ ഇവിടെ വരുത്തുന്ന, ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞു, പുറത്ത് ഉള്ള മറ്റ് സംസ്ഥാനത്ത് നിന്നൊക്കെ വരുന്ന ആളുകളുണ്ട്. അപ്പോൾ അവർക്ക് പരിമിതമായിട്ടുള്ള തോതിൽ താമസ സൗകര്യം, റെസ്റ്റ് ഹൗസ് ക്ഷേത്രങ്ങൾ അനുവദിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ അതും പുറത്തുള്ള ആളുകൾക്ക് ഇവിടെ മുൻകൂട്ടി ബുക്ക് ചെയ്ത് പിന്നെ ഇവിടെ താമസിക്കാനുള്ള സൗകര്യം ഏർപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. പിന്നെ ദൂരെ നിന്ന് വരുന്ന ആളുകൾക്ക് വിപുലമായിട്ടുള്ള പാർക്കിംഗ്, ഒരു 300ഓളം 200-ഓളധികം വാഹനങ്ങൾ പാർക്ക് ചെയ്യാനുള്ള പാർക്കിംഗ് സൗകര്യം, പിന്നെ ഇത്തരം കാര്യങ്ങൾ, പിന്നെ ഭക്തജനങ്ങൾക്കായിട്ട് അത്യാവശ്യമായിട്ടുള്ള അടിസ്ഥാന സൗകര്യങ്ങളൊക്കെ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇപ്പോഴും പല നിർമ്മാണ പ്രവൃത്തികളും നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ക്ഷേത്രം എന്ന് പറയുന്നത് മലബാർ ദേവസ്വം ബോർഡ്. മലബാർ ദേവസ്വം ബോർഡിന്റെ ആസ്ഥാനം കോഴിക്കോടാണ്. മലബാർ ദേവസ്വം ബോർഡിന്റെ കീഴിൽ 1400ഓളം ക്ഷേത്രങ്ങളുണ്ട്. അത് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട എണ്ണപ്പെട്ട ഒരു ക്ഷേത്രമാണ് കാടാമ്പുഴ ഭഗവതി ക്ഷേത്രം. പിന്നെ നമുക്ക് ഇവിടെ ഈ ക്ഷേത്രത്തിന്റെ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് ഇവിടെ വരാനുള്ള സൗകര്യങ്ങളൊക്കെ നമ്മൾ ഇപ്പോൾ ട്രെയിൻ ആക്സസ് ആയാലും കുറ്റിപ്പുറം, തിരൂര്, കുറ്റിപ്പുറം ഈ 2 റെയിൽവേ സ്റ്റേഷനിലും ഇവിടുന്ന് 18 കിലോമീറ്റർ ദൂരമാണ്. അപ്പോൾ അവിടെ എത്തുന്ന ഭക്തർക്ക് അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് പിന്നെ ബസ് കണക്ടിവിറ്റി ഉണ്ട്. പിന്നെ അതുകൂടാതെ നമ്മുടെ ദേശീയപാത തൃശ്ശൂർ കോഴിക്കോട് നാഷണൽ ഹൈവേയിൽ വെട്ടിച്ചിറ എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് നിന്ന് 2 കിലോമീറ്റർ മാത്രമാണ് ഇവിടേക്കുള്ളത്. 2 കിലോമീറ്റർ. അപ്പം ബസ്സിലായാലും ട്രെയിനിലായാലും ഇവിടെ സൗകര്യമുണ്ട്. പിന്നെ ഏതാനും ചില ഒറ്റപ്പെട്ട വ്യക്തികളൊക്കെ പിന്നെ ഹെലികോപ്റ്റർ ഉപയോഗിച്ച് വരാൻ ഞങ്ങൾക്ക് ഹെലിപാഡ് സൗകര്യം അതിനുണ്ട്. അപ്പോൾ നമ്മൾ ചില ഭക്തരെ അഫോർഡ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ആളുകൾക്ക്
അതിനുള്ള സൗകര്യം നമ്മൾ NOC കൊടുത്ത് ഒരു 3-4 തവണ അങ്ങനെ വന്നിട്ടുണ്ട്. ഏറ്റവും അടുത്തും വന്നിട്ടുണ്ട്. ഉത്സവം, പ്രധാന ഉത്സവം എന്ന് പറയുന്നത് ഇവിടുത്തെ തൃക്കാർത്തികയാണ്. കാടാമ്പുഴ ദേവിയുടെ പിറന്നാളായിട്ട് കണക്കാക്കുന്ന ഉത്സവമാണ്. വൃശ്ചിക മാസത്തിലെ നവംബർ ഡിസംബർ വൃശ്ചിക മാസത്തിലെ തൃക്കാർത്തികയാണ്. ഇത് നവംബർ ഡിസംബർ മാസങ്ങളിലായിട്ടാണ്. ഈ തൃക്കാർത്തിക നമ്മൾ ഇവിടെ ഒരാഴ്ചത്തെ ഉത്സവമായിട്ട് വിപുലമായിട്ടുള്ള സ്റ്റേജില് നൃത്ത പരിപാടികൾ, ക്ഷേത്രകലകളൊക്കെ ആയിട്ടുള്ള പരിപാടികൾ, അതോടൊപ്പം തന്നെ ക്ഷേത്രത്തിലെ വിശേഷ പൂജകൾ, പിന്നെ തൃക്കാർത്തിക ദിവസം പിന്നെ ഏറ്റവും കൂടുതൽ 25,000-30,000 ആളുകൾക്കുള്ള പിറന്നാൾ സദ്യ, ദേവിയുടെ പിറന്നാൾ സദ്യ, കാരണം അതിനുള്ള വിപുലമായുള്ള ഏർപ്പാടുകൾ ചെയ്തിട്ട് വൃശ്ചിക മാസത്തിലെ തൃക്കാർത്തിക ഉത്സവങ്ങൾ നടത്തുന്നുണ്ട്. ആനയില്ല ഇവിടെ പ്രത്യേക ആന വെടിക്കെട്ട് അതൊന്നും ഇല്ല. അതങ്ങനെയാണ് ക്ഷേത്രത്തിന്റെ ആനയില്ല. ആന ഉത്സവത്തിന് ആനയില്ല, അതുപോലെ തന്നെ വെടിക്കെട്ടും ഇല്ല. പക്ഷെ എല്ലാ അമ്പലത്തിലും ഭഗവതിമാരെങ്കിലും വെടിക്കെട്ടിന് ഇഷ്ടമാണ്, ഇവിടെ ഇല്ല. ഇവിടെ അത് ഇല്ല. അപ്പൊ ഇവിടെയാണ് അതാണ്. പിന്നെ നമുക്ക് ലക്ഷാർച്ചന ഉണ്ട്. ഡിസംബർ അവസാനം അല്ലെ ഡിസംബർ ലാസ്റ്റ് വീക്കിൽ ലക്ഷാർച്ചന ഇവിടുത്തെ ഒരു പ്രധാന ഉത്സവമാണ്. ക്ഷേത്ര ചടങ്ങുകൾ, താന്ത്രിക ചടങ്ങുകൾ നടത്താറുണ്ട്. ലക്ഷാർച്ചന, ഈ ലക്ഷാർച്ചനയും തൃക്കാർത്തികയാണ് പ്രധാന ഉത്സവമായിട്ട് ആഘോഷിക്കപ്പെടുന്നത്. തൃക്കാർത്തിക സ്റ്റേജ് പരിപാടികളും. ഞാനിപ്പോൾ ഇതിൽ പറഞ്ഞത് ക്ഷേത്രവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങളെ, പ്രവർത്തനങ്ങൾ. ഇത് കൂടാതെ ജീവകാരുണ്യ പ്രവർത്തനങ്ങളിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഒരുപക്ഷെ മലബാർ ദേവസ്വം ബോർഡിന്റെ കീഴിലുള്ള ക്ഷേത്രങ്ങളിൽ ഏറ്റവും കൂടുതൽ ജീവകാരുണ്യ പ്രവർത്തനങ്ങൾ നടത്തുന്ന ഒരു ക്ഷേത്രം കൂടിയാണ് എന്ന് ഞങ്ങൾക്ക് വളരെ അഭിമാനമുണ്ട്. കാരണം ഞങ്ങളൊരു 40 വർഷത്തിലധികമായിട്ട് ഇവിടെ ഒരു OP ഫെസിലിറ്റി ഉള്ള ഒരു ഹോസ്പിറ്റൽ, ചാരിറ്റി ഹോസ്പിറ്റൽ, അതായത് അവിടെ വരുന്ന ഈ ലൊക്കാലിറ്റിയിലുള്ള ഏത് ആളുകൾക്കും ചികിത്സ, OP സൗകര്യത്തോടെ ഡോക്ടർ, ഫാർമസിസ്റ്റ്, നഴ്സ്, ഇത്രയും ജീവനക്കാരാണെങ്കിൽ ഒരു ആശുപത്രി ഉണ്ട്. അത് ഇതുവരെ ഇവിടെ പരിമിതമായ സൗകര്യത്തിലായിരുന്നു. ഇപ്പം അത് വലിയൊരു സൗകര്യം ഉൾപ്പെടുത്തി വലിയ ബിൽഡിംഗ് ഉണ്ടാക്കി അവിടെ ഹോസ്പിറ്റൽ നടക്കുന്നുണ്ട്. അപ്പം ശരാശരി ഒരു 100-150 പേഷ്യൻസിന് തീർത്തും സൗജന്യമായിട്ട് ചികിത്സ നടത്തുന്നുണ്ട്. അതിന് വേണ്ട മരുന്നുകൾ ഉൾപ്പെടെ നമ്മൾ വാങ്ങിച്ചു കൊടുക്കുന്നുണ്ട്. അത് ഇവിടുന്ന് ഒരു 100 മീറ്റർ അകലെ തൊട്ടപ്പുറത്ത്. അതുകൂടാതെ ഞങ്ങൾ ഇപ്പോൾ ഈ 2023 കഴിഞ്ഞ വർഷം ഒരു 15 കോടി രൂപ ഇൻവെസ്റ്റ് ചെയ്തിട്ട് ക്ഷേത്ര ഫണ്ട് എടുത്തിട്ടാണ് ഒരു ഡയാലിസിസ് സെന്റർ, ഇത് രണ്ടും കൂടി ഒരു കോമ്പൗണ്ടിലാണ് ചെയ്യുന്നത്. അപ്പം ഏറ്റവും പാവപ്പെട്ട ആളുകൾക്ക് 45ഓളം പേഷ്യൻസിന് ഫ്രീ ആയിട്ട് ഡയാലിസിസ്, കിഡ്നി പേഷ്യൻസിന് ഡയാലിസിസ് ചെയ്യുന്നത് അവരുടെ 1 രൂപ പോലും വാങ്ങിക്കാതെ അവർക്ക് കൃത്യമായിട്ട് ആഴ്ചയിൽ 3 ഡയാലിസിസ് വരെ ഇവിടെ ഉപയോഗപ്പെടുത്തുന്ന ആളുകളുണ്ട്. അത് നമ്മുടെ ജീവകാരുണ്യ പ്രവർത്തനത്തിൽ അത് ഒരുപക്ഷെ ഒരു ക്ഷേത്രത്തിന് അവകാശപ്പെടാൻ ഇല്ലാത്തൊരു കാര്യം കൂടിയാണ്. അപ്പോൾ നമ്മളിവിടെ വരുന്ന കാടാമ്പുഴ വരുന്ന ഇവിടെ ദർശനം നടത്തുന്ന എല്ലാ ഭക്തർക്കും അതൊരു പങ്കാളിത്തമുണ്ട്. കാരണം ഈ ക്ഷേത്ര ഫണ്ടിൽ നിന്ന് ഉപയോഗിച്ചിട്ടാണ് ഞങ്ങൾ ഈ ചാരിറ്റി, അപ്പോൾ ഒരു ചാരിറ്റി ഹോസ്പിറ്റലായിട്ട് അത് ഇപ്പം അത് കഴിഞ്ഞ 2023 കേരള മുഖ്യമന്ത്രിയാണ് അത് ഉദ്ഘാടനം ചെയ്ത്. ഇപ്പം നല്ല രീതിയിൽ നടത്തപ്പെടുന്നു. அதாவது இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவில் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருந்தது, என்ன மாதிரி பண்றாங்க, இந்த கோவிலை வச்சு ஹாஸ்பிட்டல் கூட நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோவிலை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க അൻപുകൾക്ക്. സോ കാണുന്നവർക്ക് എന്ത് പറയാനായിട്ടാണ് നിങ്ങളെ കാണുന്നത്, വീഡിയോ കാണുന്നവർക്ക് എന്ത് പറയുന്നത്? കാടാമ്പുഴ ഭഗവതി ക്ഷേത്രത്തിൽ ഇപ്പം ഇവിടെ കാടാമ്പുഴ ഭഗവതി ക്ഷേത്രത്തിൽ സ്ഥിരമായിട്ട് വരുന്ന ആളുകളുണ്ട്. മാസത്തിലൊരിക്കൽ ദിവസം വരുന്ന ഭക്തരുണ്ട്, ആഴ്ചയിൽ വരുന്ന ഭക്തരുണ്ട്, മാസത്തിൽ വരുന്നവരുണ്ട്, വർഷത്തിൽ വരുന്നവരുണ്ട്. അപ്പോൾ ഞങ്ങളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഇവിടെ വരുന്ന ഭക്തരെല്ലാവരെയും ഞങ്ങൾ സ്വാഗതം ചെയ്യാണ്. അപ്പോൾ ഭക്തർക്ക് എന്താണോ ക്ഷേത്രത്തിൽ നിന്ന് കിട്ടേണ്ടത്, ദർശനത്തോടൊപ്പം തന്നെ കിട്ടേണ്ട എല്ലാ അടിസ്ഥാന സൗകര്യങ്ങളും ഒരുക്കാൻ വേണ്ടിയിട്ട് ദേവസ്വം തയ്യാറാണ്. ഇപ്പം അതിന് ഏറ്റവും പുതിയതായിട്ട് ഞങ്ങളൊരു ക്യൂ കോംപ്ലക്സ് ഇവിടെ മുട്ടറക്കലിനുള്ള ക്യൂ ഒഴിവാക്കാൻ വേണ്ടി അതിനൊരു ക്യൂ കോംപ്ലക്സിൻ്റെ പണിപ്പുരയിലാണ്. അപ്പം ഇവിടെ വരുന്ന എല്ലാ ഭക്തരെയും ഞങ്ങൾ സ്വാഗതം ചെയ്യാണ്. എല്ലാ ഭക്തർക്കും കാടാമ്പുഴ ദേവിയുടെ അനുഗ്രഹം ഉണ്ടാകാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்காக, அதாவது நம்மளோட காடம்புழா பகவதி க்ஷேத்திரத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொன்னால் அவருக்காக ஒரு பெரிய பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க ஒரு அழகான
சூப்பரான கோவில் தரிசனம் பண்ணியாச்சா? அதாவது காடம்புழா பகவதி க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பகவதி கோவில், அதாவது வனதுர்க்கை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காட்டுக்கு மத்தியில் ஒரு கோவில் அமைஞ்சு கிட்டத்தட்ட பார்வதியோட அவதாரம், பார்வதி தான் வச்சுக்கோங்களேன், பார்வதி தான் இந்த இடத்துல குடிகொண்டதாக சொன்னாங்க. ஸோ காட்டுக்கு மத்தியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் பேசும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நானும் இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸாக ரொம்ப சொல்லணும்னா ஒரு மார்னிங் வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப சீரியஸ் சூப்பராக இருந்தது. சிட்டிக்குள்ளே இருந்தாலும், அதாவது காடம்புழா சிட்டிக்கு உள்ளே இருந்தாலும் அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே தான் இந்த கோவில் அமைஞ்சிருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய டெவலப் ஆகி இந்த கோவில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நிறையா சுற்றிலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, காடுகளும் இருக்குது, நிறைய சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் அதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுங்க. அண்ட் இந்த கோவில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உருவம் கிடையாது, என்ன சொல்கிறது, இந்த கோவில் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வராதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவம் கிடையாது, அம்மன் வந்துட்டு உருவம் கிடையாது, ஒரு துவாரம் தான். அதாவது கதைக்கு என்ன சொல்கிறது, நம்ம வீடியோவில் கதையில் கேட்டிருப்பீங்க, ஒரு துளை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கடவுளாக பார்க்கப்படுது, அதாவது பார்வதியோட மறு அவதாரமாக பார்க்கப்படுது. ஸோ அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இந்த கோவில். ஸோ இப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வழிபாடுகளில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 வழிபாடு ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது முட்டறுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தடைகளை உடைத்தல் அப்படின்னு சொல்ல மாதிரி, அதுதான் தடைகளை உடைத்தல். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தேங்காய் உடைப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த தடைகளுக்கான தேங்காய் உடைத்த ஒரு பெரிய வழிபாடு பார்க்கப்படுது. இன்னொன்று வந்துட்டு பூமுடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு வாரம் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதை அடுத்த வாரம் போட்டுருவோம். ஸோ அப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி ஷூட் வந்தது வந்து இன்றைக்கி தான் ஃப்ரைடே தான் நமக்கு அனுமதி கிடச்சிது. ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி வரும். ஆக்சுவலாக எல்லா நாளுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமுடை என்ன சொல்கிறது, பூமுடை வழிபாடுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கம்மா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 1 hour மட்டும்தான். 9 to 10 தான் அந்த பூமுடை அவதாரம், பூமுடை வழிபாடுன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ மற்ற எல்லா டைம்லையும் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கிற வழிபாடுலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இந்த 2 வழிபாடு தான் இந்த கோவிலில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுது. அண்ட் இன்னொன்று, நிறைய பேர் இங்கே வந்தவங்கெல்லாம் ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, நிறைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போனதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் வந்ததுக்கப்புறம். சூப்பரான கோவிலை உங்களுக்கு கொடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷம் அன்பர்களே. அதே மாதிரி இந்த கோவிலை நான் தரிசனம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ லாஸ்ட் டைம் வரும்போதே நான் பெர்மிஷன் வாங்குறதுக்காக வந்தேன். ஸோ அப்போவே நின்று ஃப்ரீயாக அம்மாவை பார்த்து நல்லாவே கும்பிட்டேன். அண்ட் இன்றைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரைடே அப்படின்றனாலே கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் பொறுமையாக நின்று அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு. சரி, ஓகே, இந்த கோவில் பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவில் பதிவையும் ஸோ அந்த கோவில் பதிவோடு சேர்த்து அந்த கோவிலோட வரலாறுகளையும் அந்த விசேஷங்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.